40 ஆண்டுகளை கடந்தும் மிராஜ் 2000 போர் விமானங்களுக்கு சக்தியை வழங்குவது என்ன? அது வேறொன்றுமில்லை, பிரான்சின் M53P2 என்ஜின் தான். நவீனமயமாக்கலுக்கு பிறகும் சேவையில் தொடர்ந்து நீட்டிக்கிறது மிராஜ் 2000. இதன் சிறப்பம்சம் என்ன? பார்ப்போம். பிரான்ஸ் நிறுவனமான சாஃப்ரானின் தயாரிப்புதான் M53 டர்போஃபான் என்ஜின். இது தனது 40வது ஆண்டு சேவையை நிறைவு செய்துள்ளது. கடந்த 4 தசாப்தங்களில் பறக்கும் திறனில் அதிக அளவிலான நேரங்களை பதிவு செய்துள்ளது. அதாவது 25 லட்சத்திற்கும் அதிகமான பறக்கும் மணி நேரங்களை கடந்து நம்பகத்தன்மையை நிரூபித்துள்ளது. 1980களில் இந்திய விமானப்படை மிராஜ் 2000H போர் விமானங்களை வாங்கிய போது அவற்றில் M53-5 என்ஜின் பொருத்தப்பட்டிருந்தது. பின்னர் அதிக சக்தி கொண்ட M53P2 என்ஜினாக அனைத்து விமானங்களும் மேம்படுத்தப்பட்டன. இந்த என்ஜின் அதிகபட்சமாக 95 கிலோ நியூட்டான் தள்ளு விசையை வழங்குவதால் வேகமான புறப்பாடு, சிறந்த ஏற்றத்திறன் மற்றும் அதிக வெப்பநிலை, உயரமான பகுதிகளிலும் மேம்பட்ட செயல்திறனை வழங்குகிறது. என்ஜின் மேம்பாட்டுடன் கண்ணாடி காக்பிட், புதிய ரேடார், நவீன மெஷின் கம்ப்யூட்டர், மின்னணு போர் அமைப்புகள் மற்றும் துல்லிய தாக்குதல் ஆயுதங்களை ஏவக்கூடிய திறன் உள்ளிட்ட முழுமையான நவீனமயமாக்கலும் மேற்கொள்ளப்பட்டன. இதன் மூலம் மிராஜ் 2000I மற்றும் மிராஜ் 2000TI விமானங்கள் 4ஆம் தலைமுறை பல்துறை போர் விமானங்களாக மாற்றப்பட்டன. 1999 கார்கில் போரிலும் 2019 பாலகோட் தாக்குதலிலும் மிராஜ் 2000 துல்லியமான தாக்குதல்களை நடத்தி தனது திறனை நிரூபித்தது. இன்று ரஃபேல் மற்றும் Su-30 MKI போன்ற புதிய விமானங்களுடன் இணைந்து பணியாற்றி வருகிறது. தேஜஸ் Mk-1A, தேஜஸ் Mk-2 மற்றும் AMCA போன்ற புதிய போர் விமானங்கள் முழுமையாக சேவையில் இணையும் வரை M53P2 என்ஜின் சக்தியுடன் மிராஜ் 2000 விமானங்கள் 2030களின் இறுதி வரை இந்திய வான்படையின் முக்கிய பலமாக தொடரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த என்ஜின் அதிகபட்சமாக 95 கிலோ நியூட்டன் தள்ளுவிசையை வழங்குவதால் வேகமான புறப்பாடு, சிறந்த ஏற்றத்திறன் மற்றும் அதிக வெப்பநிலை, உயரமான பகுதிகளிலும் மேம்பட்ட செயல்திறனை வழங்குகிறது.